வந்து தொடர்ந்து தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டுருக்காங்க ஒன் பை ஒன்னா. இந்த மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த அக்ரிமெண்ட்டால் நான் ரொம்ப ரொம்ப மனவேதனைப்பட்டேன். அதை ஒவ்வொரு நாளும் நான் நினச்சி நினச்சி பார்த்துட்ருப்பேன். இந்த தாலி எனக்கு நிலைக்குமா நிலைக்காதா ஒன்றுமே புரியாமல் ஒரே குழப்பத்திலேயே என்னை வச்சுருந்தீங்க. அது மட்டுமா, அதுக்கப்புறம் வந்து நீங்களும் நானும் அப்படி சொல்ல வராங்க. நம்ம 2 பேருமே வந்து புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சோன்னுச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அன்றைக்கி தான் அந்த விஷயம் நடந்தது. அப்போ தான் வந்து வெண்ணிலா வந்தாங்க. வெண்ணிலா வந்த அன்றைக்கி வந்து நீங்கள் சும்மா இருந்தீங்களா? சொல்லுங்க. என்ன கண்டுக்கினீங்களா? என்ன பார்த்தீங்களா? திரும்பி நீங்க வெண்ணிலா கூடவே தானே இருந்தீங்க. வெண்ணிலா கூடவே தானே பழகுனீங்க. அவங்க கூடவே தானே இருந்தீங்க. என்ன எங்க கண்டுக்கினீங்க? நான் என்ன நிலையில இருப்பேன்? என் மனநிலை என்ன இருக்கு? எதையாவது ஒண்ணு யோசிச்சிங்களா? அப்படின்னோனே, சாரி காவேரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு புரியுது காவேரி. ப்ளீஸ் காவேரி. அது மட்டும் கிடையாது காவேரி. நான் அன்னைக்கு வந்து உன்னை கண்டுக்கலன்னு எப்படி சொல்லுவ? நான் உனக்காக லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன் காவேரி. அது மட்டும் கிடையாது. நான் உனக்கு ஃபோன் கூட பண்ணேன். நீ பேசினியே காவேரி. அப்புறம் என்ன காவேரி இப்படி சொல்ற? அப்படின்னோனே, லெட்டர் எழுதி வச்சிங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா காவேரி, நான் லெட்டர் எழுதி வச்சிட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் அந்த லெட்டரெல்லாம் பார்க்கல அப்படின்னும் அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்ற காவேரி? ஆமா நான் பார்க்கலங்க. நீங்க எனக்கு ஃபோனும் பண்ணல அப்படின்னோனே, ஏன் காவேரி இப்படிலாம் சொல்ற? நான் ஃபோன் பண்ணேன். நீ பேசினியே. இல்லைங்க. நான் எப்போ உங்ககிட்ட பேசினேன்? அன்னைக்கு ஃபுல் டே நீங்க என்னை கண்டுக்கல. மறுநாள் தான் வீட்டுக்கு வந்தீங்க. மறுநாளும் உங்களை நான் பார்க்க முடியல. அப்போவும் நான் ஆஃபீஸ் போயிட்டேன். அது 1 நாள் 2 நாள் நீங்க என்னை கண்டுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை டோட்டலாகவே மறந்துட்டீங்க. வெளில வந்துட்டு உங்களோட சேஞ்ச் நிறைய உங்ககிட்ட வந்திருந்தது. நீங்க என்னை சுத்தமாக வந்து என்ன ஆவா தன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் யோசிக்கல. உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் பண்ணீங்களா இல்லையா? சத்தியமாக இல்லை காவேரி. நான் உண்மையிலேயே உன்னை நேசிச்சேன்டி. வந்து காவேரியோட புருஷனாக தாண்டி நான் வெண்ணிலா கிட்ட பழகினேன். வெண்ணிலாக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு? ஆமாம் காவேரி. அது மட்டும் கல்ல காவேரி. உனக்காக நான் எவ்வளோ பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா? எல்லாமே போயிடுச்சு. சரி இவ்வளோ சொல்கிறீங்களே, என்கிட்ட எதுக்காக வந்து சைன் வாங்கினீங்க டைவர்ஸ் பேப்பரில் அப்படின்னோடனே, டைவர்ஸ் பேப்பரா? நீயும் அப்போலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச காவேரி. டைவர்ஸ் பேப்பர்லாம் இல்லை காவேரி. அது உன்னை நம்ம கம்பெனிக்கு எம்டி ஆக்கணும்னு முடிவு பண்ணடி. அதனால தான் உங்ககிட்ட சைன் வாங்கணும்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் காவேரி. அதுக்காக தான் உங்ககிட்ட நீ டைவர்ஸ் பேப்பர்னு சொல்லும் போதெல்லாம் நான் சொல்லலை. அப்போது நான் டைவர்ஸ் பேப்பர்னு சொன்னேன்ல, அப்போ ஏன் நீங்கள் வாய் மூடிட்டு இருந்தீங்க? அப்போ ஏன் சொல்லலை நீங்கள் அப்படின்னோடனே, அதுதான் காவேரி நான் பண்ண தப்பு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு யோசிச்சதே தவிர உன் மனசு எப்படி வலிக்கும் அப்படின்னு நான் யோசிக்கலடி. நான் அது தாண்டி தப்பு செஞ்சுட்டேன். சாரிடி. சரி அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்களா அது அப்படின்னோடனே, நான் விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். உண்மையிலேயே அப்படிலாம் நினச்சி கூட பார்க்கலடி. நீ போனால் நான் என்னடி பண்ணுவேன்? எப்படி உன்னை அனுப்ப முடியும்? நான் உங்ககிட்ட விளையாடுறது ரொம்ப தப்புன்றது நான் இப்போ உணர்ந்துட்டேன் காவேரி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் காவேரி. தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுடி. ஒவ்வொரு நிமிஷம் நரகமாக இருக்குது காவேரி. வா காவேரி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் ப்ளீஸ் டி அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல காவேரிக்கு. ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் டி நான் சொல்கிறது கேளுடி. இப்போவே உங்கள் அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் காவேரி. ப்ளீஸ் காவேரி வந்துரு காவேரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து காவேரி காவேரி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்க. இவ்வளோ நேரம் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அச்சுச்சோ அம்மா வந்துட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீங்கள் கையை விடுங்க அப்படின்றாங்க. நான் விட மாட்டேன் போடி. ஏன் பொண்டாட்டி கையை நான் பிடிச்சிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொல்கிறது? வேணாங்க சும்மா வெறுப்பேற்றாதீங்க, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ எங்கள் அம்மா வந்துட்டாங்க, நான் முதல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஓடி போகிறாங்க. ஐயோ ஓடி போகிறாளே, இவளுக்கு என்ன தான் பண்ணுறது? இவ்வளோ கேட்டுட்டு கொஞ்சம் கடைசியில் வந்து அவங்க அம்மா கூப்பிட்டோன்னு ஓடி போயிட்டாலே, இவளை என்ன தான் பண்ணுறது? எப்படி வந்து அத்தையை நான் சமாதானப்படுத்த போகிறேன்? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தவிக்கிறாரு. என்னடி இவ்வளோ நேரம் அந்த பையன்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் பேசுவேன் அப்படின்னோடனே, இல்லைம்மா அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி தொல்லை பண்ணக்கூடாது, நான் அதுதாம்மா சொல்லிட்டு இருந்தேன், வேறு என்ன காரணம் இல்லைம்மா. ஏன் வெளியே வச்சு அவங்ககிட்ட பேச வேண்டியதானே? அது என்னது அவன் ரூம் உள்ள போய் பேசுகிற அப்படின்றாங்க. ஆமாம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி எட்டி பார்க்குறாரு. விஜய் பார்த்துட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்து என்னடி அந்த பையன்கிட்ட சொல்லிட்டியா இல்லையா பாட்டி எல்லோரும் கேட்குறாங்க. நான் சொல்லிட்டேன் பாட்டி, இதுக்கப்புறம் அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். அவன் பேச்சை தண்ணியில் தான் எழுதணும். மறுநாளே வந்து என்ன பண்ண போனாருன்னு தெரில. இவன் சொன்னால் மட்டும் அவன் கேட்டுருவானா என்ன அப்படின்றாங்க அவங்க அம்மா. அம்மா அவள் தான் பேசியிருக்காள் விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கங்கா. அடுத்து வந்து காவேரி யோசனை பண்ணுறாங்க. விஜய் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் விஜய்க்கு வந்து கெஞ்சினது, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து அப்படி லவ்வை சொன்னது, அதுக்கப்புறம் நீ தாண்டி என் வாழ்க்கை வந்துட்டு காவேரி போகலான்னு சொல்லிட்டு கெஞ்சினது எல்லாத்தையும் வந்து காவேரி நினச்சி பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அப்படியே வந்து முகமெல்லாம் வந்து மலர்ச்சியாக இருக்குது. அதை கங்கா கவனித்து என்ன இவ வித்தியாசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க.